இப்போ பார்த்துட்டு இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் தாங்க. நம்ம இன்றைக்கி குக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது பீர்க்கங்காவை வச்சு ஒரு துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மீராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு துவையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சௌமியா மீராஸ் கிச்சன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ நம்ம துவையல் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காவை எடுத்து லைட்டாக பீல் பண்ணி க்யூப் ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம் ப்ளஸ் பெரிய வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகா. ஓகேங்களா? ஸோ இதுதான் துவையலோட இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பூண்டையும் வெங்காயத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம ஃப்ரை தாங்க பண்ணணும். ஓகேங்களா? இந்த துவையலோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க, செம சூப்பராக இருக்கும். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இது தனித்தனியாக வதக்கணுங்கிறது கிடையாது. ஸோ ஒன்று ஒன்றா ஃப்ரை ஆகும்போது நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வெங்காயமும் பூண்டும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. ஓகேங்களா? இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இந்த புளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், வதக்கி விட்டுருங்க. ஸோ இந்த பீர்க்கங்காவுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இந்த பீர்க்கங்காய் பிளட் சுகரை ரெகுலேட்ஸ் பண்ணுதுங்க. அப்புறம் இம்யூனிட்டி பவரை கூட்டுது. ஹார்ட்டுக்கு ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷனிங்க்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, தலைமுடிக்கும் ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் அந்த வெயில் காலத்தில் நீங்கள் நிறைய இந்த பீர்க்கங்காய் எடுத்துக்கலாங்க. தண்ணி காய்கறிகள் ரொம்ப நம்ம எடுத்திருந்தோம்னா டீஹைட்ரேஷன் ஆகாது. ஓகேங்களா? பீர்க்கங்காய் மட்டும் இல்லாமல் சொரக்காய், புடலங்காய், அப்புறம் ஒயிட் பம்கின்னு இதெல்லாமே தண்ணி காய்கறிகள் தானே. நம்ம இந்த வெயில் காலத்தில் இதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், டீஹைட்ரேட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த தக்காளியும் புளியும் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பச்சை மிளகாவை உடச்சி நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் 2 தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் கூட 2 போட்டுக்கோங்க. கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ரிச் கார்ட், அதாவது பீர்க்கங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதில் மெயின் என்ன பார்த்திங்கன்னா ஸ்கின்க்கும் ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாரத்துக்கு 2 வாட்டி இந்த மாதிரி துவையல் பண்ணி சாப்பிடுங்க. இது சூடு சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் போட்டு இந்த துவையலை நம்ம வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இது நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியில் தான் இந்த புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம சேர்க்கணும். இதுக்கு நம்ம இஞ்சி போடணுங்கிறது கிடையாது, பூண்டு நம்ம போட்டுக்கிறோம் இல்லைங்களா. இஞ்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ காரம் பத்தாதுன்னு நினைக்கிறேங்க. நான் கூட ஒரு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். சின்னதாக இருக்குது, சின்ன பச்சை மிளகா தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இது ரொம்ப வேகணுங்கிறது கிடையாது. இதெல்லாம் தண்ணிக்காயினால ஈஸியாக வெந்துடும். இது வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், ஓரளவு கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். நான் பிங்க் ராக் சால்ட் எடுத்திருக்கேன். அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி அப்புறம் புதினா. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை.
இதெல்லாமே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கினா போதுங்க. ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் வந்து நல்ல பேஸ்ட்டாக எப்போவுமே துவையல் வந்து அரைக்கக்கூடாது, உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? ஸோ ஒன்றுக்கு பாதியாக தான் நம்ம வந்து அரைக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பும் தாளித்து வதக்கி அரைப்பாங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? வதக்கிக்கோங்க இது கூடவே. ஸோ இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு. பார்த்தீங்களா, அந்த பீர்க்கங்காய் வந்து ஒரு மாதிரி டிரான்ஸ்பேரண்ட் இதில் ஆகணும். அந்த அளவுக்கு வதங்கினா போதும். தக்காளி நல்லாவே மசிஞ்சிருச்சு, பூண்டும் நல்லா வெந்துருச்சு இல்லைங்களா? ஸோ நம்ம இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணணும். ஓகேங்களா? நம்ம இப்போ வதக்கி வச்சுருக்கதை வந்து ஆறிடுச்சுங்க. இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் போட்டு அரைங்கங்க. அப்போ அரைச்சா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்றுக்கு பாதியாக கிடைக்கும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சட்னிக்கு ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிடலாங்க துவையலுக்கு. இதுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் தான் வந்து டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் துவையலுக்கு. ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கடுகும் ப்ளஸ் கருப்பு உளுந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டுங்க. ஸோ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறணும். உளுத்தம்பருப்புடைய கலர் நல்லா மாறணுங்க. கூடவே வந்து 2 வரமிளகா வந்து கிள்ளி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக காயப்பொடி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. ஸோ நம்ம அரைச்சி வச்சிருக்க துவையலுக்கு மேலே இதை நம்ம சேர்த்துக்கலாங்க. பீர்க்கங்காய் துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம அரைச்சாச்சு. பார்த்தீங்களா அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. ஸோ இது கூட நம்ம தாளித்து வச்சுருக்க வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, வத்தல் மிளகா ப்ளஸ் கருவேப்பிலை, அப்புறம் காயப்பொடி தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம், துவையலோடு சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ டேஸ்டியான ஹெல்த்தியான பீர்க்கங்காய் துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது நீங்கள் இட்லி, தோசை, சூடு சாதத்தில் நான் சொன்ன மாதிரி நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம், பூரிக்கும் எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி சந்திக்கலாம். டில் தென் டேக் கேர். பை பாய்.